டேய், இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டியடா. எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? டேய், பொது இடத்துல போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியடா. வெக்கமா இல்ல உனக்கு? இத்தனைக்கும் ஒத்த ஆளு கூட 4-5 பேரோட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிய. இந்த தடிமாடுங்கெல்லாம் அண்டாண்டாவ பிரியாணி திங்க தாண்டா லாய்க்கு. அந்த சரவண சந்தியாவை பழி வாங்கணும். அதுக்காக அந்த மார்க்கெட் ஏரியாவை நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு சொன்னேன். அப்பவே நான் தான் சொன்னேன்ல, பழி வாங்கறதுக்கு 1000 வழி இருக்குடா, இந்த வழி வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா நீ? அப்படி செஞ்சாதான் அத்தனை பேர் முன்னாடியே அவனை அசிங்கப்படுத்த முடியும்னு சொன்னேன். ஒரே நாள்ல கமிஷனருக்கும் சேர்மனுக்கும் 10 லட்சம் பணத்தை அள்ளி செலவு பண்ண. இப்ப என்னாச்சு? ஓய் அசிங்கப்பட்டு வந்ததான் மிச்சம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயந்தாண்டா முதலீடு. ஜனங்களுக்கு நம்ம மேல பயம் விட்டு போச்சுன்னா இந்த அருவாளுக்கும் கத்திக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. தப்புதான், ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுப்பா. ஆனா இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அவனை மொத்தமா நான் முடிச்சு காமிக்கிறேன்ப்பா. இதுக்கு இப்படி சொதப்பி வச்சுட்டு வந்திருக்க. இதுல இன்னொரு வாய்ப்பா? ஒரே ஒரு வாய்ப்புப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்பா. வாய மூடுறா. இனிமே நம்ம நேருக்கு நேரா போய் மோதி அவனை ஜெயிக்க முடியாது. நீ 10 பேரோட போனா அவன் 100 பேரோட வருவான். நீ 100 பேரோட போனா அவன் பின்னாடி ஊரே சேர்ந்து வந்து நிக்கும். அப்புறம் அவன் தலைவன் ஆயிடுவான். பா, அதுக்காக என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்படியே விட்டுற சொல்றீங்களா? விடவும் மாட்டேன். அவனை நேருக்கு நேரா போய் அடிக்க கூடாது, பின்னாடி இருந்து குத்தணும். குத்துறது நாமன்னு தெரிஞ்சாலும் அவனால எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு அவனை கொண்டு வரணும். அவனுக்கு விழற அடியில வேற எவனும் வாயை திறக்க கூடாது. ஜனங்களுக்கு திரும்பவும் நம்ம மேல பயம் வரணும். அது அப்படிப்பட்ட ஒரு அடியா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இந்தாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களை பார்த்த அந்த ரவுடி பசங்க பயந்து ஓடி போயிட்டாங்களாமே. ஊரே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இதோ போன்ல கூட எழுதி அனுப்பி இருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் போ. வந்துட்டா போன் எடுத்துக்கிட்டு காட்டுறதுக்கு. யாரையாவது ஏத்தி விடுறது மட்டும் தான் உன் வேலை. டேய் சரவணா, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? அந்த செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து ஐயோ எனக்கு நெஞ்சே அடிச்சுக்குது. டேய், சரியான ரவுடி கும்பல்டா அவனுங்க. அவனுங்க கிட்ட போய் பம்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்க. தப்பு சிவகாமி. வம்பிழுத்து சரவணன் இல்ல, அவனுங்க. அவங்களே வந்து வம்பிழுத்து அவங்களே கடைசியில பயந்து ஓடிட்டாங்க. ஒரு அப்பாவா கொஞ்சம் பொறுப்பா பேசுங்க. நீங்க கூட கூட நீங்களும் இவனை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன ஆபீஸ் வேலைக்கா போயிட்டு வரா, நமக்கு என்ன இருக்கிறதுக்கு? நாம ஒரு கடை வச்சிருக்கோம். இந்த மாதிரி காலி பசங்களோட நாம பிரச்சனை வச்சுக்கிட்டோம்னா நாளை பின்ன அவனுங்க கடைக்கு வந்து என்னென்ன குடைச்சல் கொடுப்பானுங்கன்னு தெரியுமா? இப்படியே போச்சுன்னா எப்படிங்க கடையை நடத்த முடியும்? அம்மா, இப்படி எல்லாம் பயந்தா தினமும் 2 பேர் வந்து மாமூல் கொடு, கமிஷன் கொடுன்னு வந்து நிப்பானுங்கம்மா. நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு ஒரு தொழில நடத்தினா இவனுங்க யாருமா வந்து கமிஷன் கேட்கறதுக்கு? எதுக்கு வம்புன்னு நினைச்சு ஒரு வாட்டி கொடுத்து பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கங்களேன், அதுவே பழகி போயிடுமா. சரவண செஞ்சதுதாம்மா சரி. ஏங்க, நீங்களும் உங்க பங்குக்கு கொம்பு சீவி விடாதீங்க. அத்தை நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. ஏய், நீ கொஞ்சம் வாய மூடு. டேய், அவ எதுக்குடா வாய மூடணும்? இவன் பண்ணிட்டு வந்திருக்கிறது என்ன சாதாரண பிரச்சனையா? ஐயோ, எனக்கு என்னமோ இது பெருசா வெடிக்கும்னு பயமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு வந்த அந்த கருணாகரனும் அவனோட மகனும் ஏன் இப்படி பண்ணணும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமா? கரெக்ட் அத்தை. அதெல்லாம் இல்லாம இந்த அளவுக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? அர்ச்சனா, நீ வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏங்க, அவளை ஏங்க நீங்க வாய் அடிக்கிறீங்க? அவதான் காரணம் இருக்குன்னு சொல்றாளே. சொல்லுடி, என்ன காரணம்? அத்தை, 2 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல வச்சு 2 ரவுடிங்கள பொளந்து கட்டிட்டா சந்தியா. போலீஸ்ல வேற புடிச்சு கொடுத்துட்டா.
எப்படிதான் நடந்துச்சு? எனக்கு தெரியாதே. அத்தை, ஊருக்கே தெரியும் இது. நிறைய பேர் பார்த்தாங்க. உங்க காதுக்கு வரலையா? இல்லையே. அந்த பொறுக்கி பசங்களுக்கும் சந்தியாக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா பெரிய ஹீரோயிசம் பண்ற மாதிரி புடிச்சு போலீஸ்ல கொடுத்திருக்காங்க. அவனுங்க போகும்போதே என்ன பண்றேன்னு பாருன்னு தான் சொல்லிட்டு போனானுங்க. எனக்கு என்னமோ அதோட விளைவுதான் இந்த பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் எதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை கரெக்டா சொல்றோம். இவளெல்லாம் என்னதான் செய்யறது? சந்தியா, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ அந்த ரவுடிங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியா? அத்தை, அது உண்மைதான். ஆனா டேய், இத பத்தி நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவனை ஏன் பாக்குற? பதில் சொல்லு. அத்தை, அம்மா ஒரு நிமிஷம், அர்ச்சனா சொன்னது அங்க நடந்ததுல ஒரு பகுதி மட்டும்தாம்மா. ஆமா, டேய், உண்மையிலே அங்க என்ன செந்தில், நடந்ததுன்னா நீ ஒண்ணும் பேச வேண்டாம். வாயை மூடு. இப்போ உனக்கு திருப்தியா சந்தியா? ஒவ்வொரு வாட்டியும் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு சரியா வராது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கனா இல்லையா? என் பேச்ச என்னைக்கு கேட்டிருக்க நீ? இன்னைக்கு கேக்குறதுக்கு? நீ ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சவ, எல்லாம் தெரியும்னு இஷ்டத்துக்கு ஆடுற. யாரு பேச்சையும் கேட்க மாட்டியே நீ. அத்தை, அப்படி இல்ல அத்தை. அங்க என்ன ஆச்சுன்னா, ஏய், என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம். நீ எதுக்கு ஆம்பளை மாதிரி அங்க சண்டை போட்டுக்கிட்டு நின்ன? ரோட்ல எது நடந்தா உனக்கு என்ன? பேசாம வீட்டுக்கு வர வேண்டியதானே? எப்ப பாரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு சாகசம் பண்ணிக்கிட்டு வரதா நினைப்பு. என்ன உனக்கு அதுக்கு பரிசா கொடுக்க போறாங்க? இன்னைக்கு நம்ம கடை ஏறி வந்து அந்த ரவுடி கும்பலை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இவன் என்னமோ பெரிய சண்டியர் மாதிரி அவங்க மேல பாய போயிருக்கான். கடவுளே, இதெல்லாம் எங்கதான் போய் முடிய போகுதோ எனக்கு தெரியலையே. மாமா ஒரு நிமிஷமா. இதுல நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா நடக்காதுமா. உண்மையிலே பயந்துட்டு ஓடி போனது அவனுங்க தான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பதிலடி கொடுத்துட்டேம்மா. ஒரு வேளை இதுக்கு பிறகு சண்டை வந்ததுன்னா அப்போ நான் மட்டும் இருக்க மாட்டேன். மார்க்கெட்ல இருக்கிற மொத்த கூட்டமே பின்னாடி வந்து நிற்கும். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏமா, தப்பு செய்யறவங்க தான் நம்ம பயப்படணும். நாம எதுக்குமா பயப்படணும்? ஆமா சிவகாமி, கடவுளே, நம்ம சரவணா மேல எந்த தப்பும் இல்ல. சொல்ல போன இந்த பிரச்சனையால இவன் மேல மதிப்பு தான் உயர்ந்திருக்கு. ஆமாமா. இத பாருங்க, ஆள் ஆளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசி இவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இதோட பின் விளைவுகள் என்னன்னு தெரியாம நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன சிவகாமி? சிவகாமி, அம்மா அம்மா, அம்மா சிவகாமி, அம்மா. சொல்றத கேளு சிவகாமி. அம்மா நில்லுங்கம்மா. நில்லு சிவகாமி. சரவணா, அம்மா அப்புறமா சரியாயிடுவாங்க. சரவணா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏய், எந்திரி, எஞ்சி வாடி. சும்மா பல்ல காமிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு உனக்கு பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு. ஓ, நீங்க முதல்ல போங்க. ஓடி வா. இவ எதுக்கு கால் பண்றா? ஹலோ விக்கி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரபி குத்து பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வரீங்களா? சேர்ந்து கூத்தாடுவோம். அப்படியே மூஞ்சிலே குத்துனா பாரு. ஒருபடியா ஒண்ணுத்தையே செஞ்சு கிழிச்சிடாதே. என்னங்க போனை போட்டு கடுப்பு ஏத்துறீங்க? அப்படியே ஏத்திட்டாலும் எப்படி கடுப்பாயிடுவ பாரு நீ. நான் நேர்ல போய் எப்படி மிரட்டிட்டு வந்தேன்னு தெரியும்ல. சரவணனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் முகத்துல ஈ ஆடல். செம்மையா பயந்துட்டாங்க தெரியுமா? சும்மா அடிச்சு விடாத. நீ சரவணன் கிட்ட அடி வாங்கிட்டு போனது இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரியுமா? அது மட்டும் இல்ல தம்பி, இனிமே நீ எந்த படபலத்தை கூட்டிட்டு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பேனே இங்க சரவணன் சபதம் எடுத்திருக்காரு. நீ என்ன செய்ய போற? மிதி வாங்க போறியா? அவனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? நான் யாருன்னு தெரியாம மோதுறான்.
எல்லாம் தெரிஞ்சுதான் பேசினாரு. நீ யாரு, உங்க அப்பா யாரு, எல்லாம் தெரிஞ்சே இந்த அளவுக்கு தைரியமா இறங்கிருக்காருனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவனுக்கு வீரம் வந்துருச்சா? நீங்க அந்த அளவுக்கு சொங்கியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு பாரு சம்பவத்தை. அப்பா, சூப்பரா இருக்கும் கச்சேரி. இனிமே எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. உன்ன ஏய், ஏன்டி இப்படி கத்துற? இன்னும் நான் உன்னை அடிக்கவே இல்ல. பின்ன அடி வாங்கினதுக்கு அப்புறம் கத்துவாங்களா? அதுக்காக தான் கத்துனேன். உனக்கு அத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னல, மார்க்கெட்ல நடந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லாதன்னு. அதையும் மீறி அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டல. உன்ன என்னங்க, ஒரு புள்ள தச்சு பொண்ணை எப்படி போட்டு அடிக்கிறீங்க? அந்த பாவத்துக்கு நீங்க ஆளாயிடாதீங்க. உன்னை அடிச்சா எனக்கு தாண்டி பாவம். இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுல இருந்து ஒரு விஷயம் ஏதாச்சும் நல்லதா பண்ணிருக்கியா? எப்ப பாரு வில்லங்கமா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. சரியான குறுக்கு புத்திடி உனக்கு. ஆரம்பத்துல நீங்க கூட தான் என் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணீங்க. அது மறந்துடுச்சா? என்னடி மிரட்டுறியா? ஆமா, நான் சில தப்பு செஞ்சேன். ஆனா ஒரு கட்டத்துல நீ எவ்வளவு வீம்புன்னு தெரிஞ்சு என்ன நானே மாத்திக்கிட்டேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும், உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புற நிலைமை வந்த அப்புறமும் 1% கூட திருந்தில்லையடி நீ. அதுவும் அந்த விக்கிப்பலையும் பார்வதி ஒன்னா ஒரே குடன்ல வச்சு பூட்டி நாடகம் நடத்தினியே. அதெல்லாம் நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கேன். சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொன்னா உங்க தங்கச்சி பார்வதியோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சீங்களா? பாஸ்கர் அவளை கல்யாணம் பண்ணிப்பாரா? ஏய், ஏங்க புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படி அடிச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க? புள்ளத்தாச்சி உன்னெல்லாம் புள்ள பூச்சி மாதிரி வச்சு நசுக்கணும்டி. சீ. சிவகாமி, இப்போ மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரவணன் இப்படி ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கானே, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தானே கவலைப்படுற? ஆமாங்க, பின்ன இருக்காதா? என்ன இப்படி கேக்குறீங்களே? உங்களுக்கு அந்த கவலை இல்லையா? இருக்கதான் செய்யுது. அதுக்காக என்ன செய்யறது சிவகாமி? வரத நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அந்த கருணாகரன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல. அவன் பணபலம், படைபலம், அதிகாரம், அடிதடி எல்லாமே இருக்கிற ஆளுங்க. அவன் நினைச்சானா ஒருத்தனை ஒரே ராத்திரியில என்ன வேணா செய்ய முடியும். போலீஸ்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் அவனுக்கு ஆளுங்க தெரியும். தான் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். அவங்கிட்ட போய் இவன் இப்படி வம்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்கானே. வேற யாரோ ஒருத்தர்கிட்ட எதேச்சியும் சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவன் ஊர்லயே ஒன்னா நம்பர் அயோக்கியங்க. அத நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சிவகாமி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுல நீ கவனிக்க வேண்டிய விஷயத்த மறந்துட்ட. முதல் தடவையா சரவணே அவங்கள எதிர்த்து நின்னு கேள்வி கேட்டிருக்கான், அடிச்சு விரட்டி இருக்கான். அந்த தைரியத்தை நினைச்சு நீ கொஞ்சமாவது சந்தோஷப்படு, அப்புறமா கவலைக்கு வா. ஏங்க, ஒரு அப்பா மாதிரியா நீங்க பேசுறீங்க? தெரு சண்டைய பார்த்து விசில் அடிக்கிற மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. நாளைக்கு ரோட்ல வண்டியில போகும்போது அந்த கருணாகரனோட ஆளுங்க வண்டியை விட்டு மோதினானுங்கன்னா என்னங்க ஆகுறது? நீ அளவுக்கு அதிகமா பயப்படுற சிவகாமி. அப்படி எதுவும் நடந்துராது. அப்படியே நடந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற துணிவு நம்ம சரவண கிட்ட இருக்கு. எனக்கு என்னமோ அவனை உசு பேத்துறது நீங்க தானோன்னு சந்தேகமா இருக்கு. ஐய, நான் அந்த அளவுக்குலாம் விவரமான ஆளு இல்ல சிவகாமி. ஏதோ சரவணன் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். நம்பிக்கையெல்லாம் அப்புறமா பாக்கலாம். முதல்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காம அவன் நல்லபடியா இருக்கணும். அதுதானே நமக்கு முக்கியம். இருப்பான், கவலைப்படாத. இந்த பிரச்சனையில சரவணன் மட்டும் தனியா இல்ல. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வியாபாரிகளும் அவன் பின்னாடிதான் இருக்காங்க. யாரும் எதுவும் பண்ண முடியாது. டக்குன்னு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீ அதனால தைரியமா இரு சிவகாமி. எல்லாம் இந்த சந்தியா பண்ண வேலைதான். சந்தியா அதுல என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? கண்டதுக்கெல்லாம் உசுப்பேத்தி தான் என் புள்ள இன்னைக்கு இப்படி பண்ணிருக்கான். நல்ல கதையா இருக்கே. அப்படியே பார்த்தாலும் நம்ம சரவணனுக்கு தைரியம் கொடுத்து அவனை கெத்தா தெம்பா கம்பீரமா நிக்க வச்சதுக்கு நீ சந்தியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏங்க நீங்க வேற நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கருணாகரன் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? பொல்லாதவன். தெரியும் சிவகாமி, தெரியாமலாம் இல்ல. அதை விட நல்லா தெரிஞ்சது என்னன்னா, மக்கள் சக்தி எல்லாத்தை விட பெருசு. அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும்
100 பேர் ஒன்னா சேர்ந்து நிக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத சிவகாமி, எதுவும் தப்பா நடந்துடாது. அண்ணே, தேரடி முக்குல சுப்பியா வாத்தியார் கடை இருக்குல்ல? ஆமா, அந்த மெடிக்கல் ஷாப் தானே? ஆமாண்ணே, அவர் வந்திருந்தாரு. அவர் பொண்ணுக்கு சீமந்தமா 250 பாக்கெட் ஸ்வீட் வேணும்னு கேட்டிருக்காரு. என்னைக்கு வேணுமா? நாளை மறுநாள். சரி, கொடுத்துடலாம் விடு. சமோசா கொடுப்பா. இருங்க ஒரு நிமிஷம். ஒண்ணு போதுமானே? ஒண்ணு போதும். இந்தாங்க. சூப்பரா இருக்குண்ணே. தண்ணி கொடு. உட்காருங்க. வாங்க உட்காருங்கண்ணே. சார், நீங்க? சார் தான் தென்காசி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். தெரியும் சார். வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். கடை ஒழுங்கா நடத்துறீங்களா இல்லையா? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? நான் கடையெல்லாம் நல்லா தான் சார் நடத்திட்டு இருக்கேன். மாவுல இருந்து என்ன வரைக்கும் ஒவ்வொன்றும் வீட்டுக்கு வாங்குற மாதிரி பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன் சார். அதையும் பாத்துருவோம். சார் 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 என்ன சார் பண்ண போறீங்க? ஹலோ, நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அரசாங்க அதிகாரி. என்ன தடுக்கிறியா நீ? சார், நான் தடுக்கல சார். என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன் சார். உன் கடையில எல்லாம் கலப்பட பொருளா இருக்குன்னு புகார் வந்திருக்கு. அதான் செக் பண்ண வந்திருக்கோம். சார். யோ, உள்ள போய் செக் பண்ணு. ஓகே சார். அண்ணே, சார் 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 ஒரு நிமிஷம் சார். நான் சார். சொல்றத கேளுங்க சார். ஏன் சார் சார் அவசரப்படுறீங்க? நில்லுங்க சார். சார் 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 இருங்க சார். சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்னையா அது? இப்படியா வச்சிருப்ப? சார், அது சார் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் 15 வருஷமா கடை நடத்திட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் ஒரு புகார் வந்ததில்லை. அதான் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைச்சு கண்டதையும் கலக்கறியோ என்னமோ. இதுல என்ன எக்ஸ்பைரி டேட்டே இல்ல. கவர்ல அப்படிதான் சார் வருது. யோ, என்னையா அது? ஏன்பா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம தின்னுட்டு இருக்கிற? சார் 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 வேணாம் சார். என்னப்பா? அண்ணே, என்னப்பா, இந்த கடையில ஸ்வீட் சமோசான்னு சாப்பிட்டவங்க 3 பேர் பாந்தி மயக்கம்னு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. உனக்கும் பெட்டுக்கு சொல்லவா? என்னப்பா, கெட்டு போன பொருளை கொடுத்து சாகடிக்க அண்ணே, பாக்குறீங்க? அப்படிலாம் இல்ல. இவர் ஏதோ அண்ணே 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 போப்பா. சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், ராத்திரி பகலும் உடைச்சு உருவாக்கின கடை சார் இது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கடையோட பேர் கெட்டு போயிடும் சார். அதுக்கு நீ ஒழுங்கா கடையை நடத்திருக்கணும். சார் 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 சார், கடையில் உள்ள கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை எல்லாத்துலயும் ஒரு சாம்பிள் எடுத்துருங்க சார். பத்திரமா வைங்க. லேப்ல கொடுத்து குவாலிட்டி செக் பண்ணணும். சார், நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க சார். ஆனா கண்டிப்பா தரமான பொருள் தான் வரும். யோ, நீ என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சியா? நீயும் உன் பொண்டாட்டியும் உன்கிட்ட லஞ்சம் கேட்டேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி போய் புகார் கொடுத்து என்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சால. அதே லஞ்சத்தை கொடுத்துதான் திரும்பவும் இந்த வேலைக்கு வந்திருக்க. இப்ப திரும்பவும் உன்னை சிக்க வைக்க போறேன். என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க? சார், இது என் பொழப்பு சார். யோ, எனக்கும் பொழப்பு தான்யா. அதுல கை வைக்கும் போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அது இருக்கட்டும், அந்த கருணாகரன்ட்ட எதுக்கு பகைச்சுக்கிற? அவ்வளவு பெரிய இவனா நீ? அவர் மக மேலேயே கை வச்சிருக்கிற. அவரை பகைச்சுக்கிட்டு நீ எப்படி ஊருக்குள்ள இருந்துறன்னு நானும் பார்க்க தானே போறேன். இப்போ உனக்கு போன் வரும், பேசு. போலாம் வாயா. என்னண்ணே இவனுங்க? அண்ணே, போன் வருதுண்ணே. என்ன ஸ்வீட் கடைக்கார தம்பி? நான் தான் விக்கி பேசுறேன்ப்பா. கவுன்சிலர் கருணாகரனோட மகன். டேய், என்கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் தானே நீ?
அதுக்கு தான் உனக்கு இப்போ ஆப்பு வச்சிருக்கேன். போதுமா? டேய் 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 நேருக்கு நேரம் மோத தெம்பு இல்லாதவள என்கிட்ட பேசுறியா? டேய், நீ கடை வச்சிருக்கிறது எங்க ஏரியாடா? ஒழுங்கு மரியாதையா கடையை காலி பண்ணிட்டு ஓடி போயிடு. அதுதான்டா உனக்கு நல்லது. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு பயந்துட்டு நான் கடையை காலி பண்ணுமா? டேய் உன்னால முடிந்த பாடுற போன வீடு.